குழுமத்தின் சார்பாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய எங்கும் நிறைந்த எம்பெருமானாரின் மருகன் திருமால் உடைய மருகனாக விளங்கக்கூடிய முருகன் தெய்வானை வள்ளியுடைய திருக்கல்யாணம் இப்போ நடக்க போகிறது. எதுக்காக திருக்கல்யாணம் பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்க எல்லாத்துடைய சக குடும்பம், ஓகே, சக குடும்பானாம் ஆயுள் ஆரோக்கிய சாமஸ்தைரி வீரி விஜய் ஐஸ்பிரித் ஞானம் அபிவித்தியத்தம் சித்தியத்து அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய எல்லா நம்மளோட குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்குமே எந்த ஒரு நோய் நொடிகளோ இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக நமது கல்வி நிறுவனங்கள் சார்பாக பண்றோம். சரிங்களா? இப்போ மாலை மாற்றினார். மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். 27/1/2024 சோபகிருது வருடம் தை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. தற்போது மகம் நட்சத்திரம் துவிதிய திதி கரசை கரணம் தேய்பிரை பட்சம் சௌபாக்கியம் யோகத்தில் தற்போது சிவபெருமான் பார்வதி மகனாகிய எம்பெருமான் முருகனுக்கும் முருகனின் வலது பக்கமாக அமைந்துள்ள மீனவ தலைவன் நம்பிராஜன் வளர்ப்பு மகளாகிய வள்ளி மணமகளுக்கும் இடதுபுறம் அமைந்துள்ள தேவேந்திரன் மகளாகிய தேவசேனா என்கின்ற தெய்வானை அவர்களுக்கும் தற்போது திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பெருமாளுக்கு இப்ப மாலை மாற்றினார். மாலை மாற்றினால் இருக்கும் பெருமாளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன் அப்படின்னா நம்ம காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பெருமாளுக்கும் தாயாருக்கும் காப்பு கட்டுறாங்க.
கணா கண்டேன் தோழின் இப்போ காப்பு கட்டினோடனே என்ன அப்படின்னா மாங்கல்ய தாரணம். யாருக்கும் மாங்கல்ய தாரணம் அப்படின்னா, அதாவது சூரபத்மனை வந்து தேவர்களுடைய அதிபதியா விளங்கக்கூடிய மெம்பரும் எல்லாம் உள்ள முருகப்பெருமான் வந்துட்டு சூரபத்மனை அழிச்சதுனால இந்திரனுடைய மகள், இந்திரனுக்கும் இந்திராணிக்கு பிறந்த மகள் தேவயானைக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கன்னிகாதானம், அதாவது திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த நிகழ்வு தான், அதாவது மாங்கல்ய தாரணம். நம்ம ஏன் வள்ளிக்கு சேர்ந்து பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு போதிய டைம் இல்லை, அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நம்மளால எடுத்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காலம் இல்லாத காரணத்தினாலதான் ரெண்டு தாயாருக்குமே நம்ம இன்னைக்கு மாங்கல்ய தாரணம் பண்றோம். ओम अमृतोत्थाय नमः, ओम कमलाय नमः, ओम विष्णुपत्न्ये नमः, ओम वैष्णवे नमः, ओम वररुहे नमः, ओम हरिवल्लभाय नमः, ओम कारंगिने नमः, ओम देवदेवे नमः, ओम